கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானோம் அப்படின்னா ஆண்மை குறைவே இல்லாம நமக்கு ஆண்மை குறைவு இருக்கோ அப்படிங்கிற மனபயத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத இப்ப தெளிவா சொல்லிடுறேன். பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து கீழே இனப்பெருக்க உறுப்புகளை நல்லா சீரமைக்கக்கூடிய லூட்டனைசிங் ஹார்மோனுக்கு ப்ராப்பரா சிக்னல் போகும். அங்கிருந்து டெஸ்டோஸ்டெரானுக்கு சிக்னல் போகாது. அங்க டெஸ்டோஸ்டெரான் சரியா சிக்னல் போகாத விந்தணுக்களும் சரியா உற்பத்தி ஆகாது, தரமற்ற உயிரணுக்களா உற்பத்தி ஆகாது. அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது இதை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு வேலையை இன்னைக்கு அர்ஜென்ட்டா செய்யணும்னா கூட சரி போ, அவசரம் என்ன, நாளைக்கு செஞ்சுக்கலாம். மந்தத்தன்மையும் மந்த புத்தியும் இதுல அதிகமா இருக்கும். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மனதை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாலே ஆண்மை நல்லபடியா இருக்கும் அப்படிங்கறத நம்ம இதுல ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஹீரல் சக்திவேல் யுவராஜ் பேசுறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்மை குறைவை பத்தின விழிப்புணர்வுக்கான பதிவு தான் இது. குறிப்பா மனசுக்கும் ஆண்மை குறைவுக்கும் என்ன நேரடியான தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கான பதிவு தான் இந்த வீடியோ. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, மனதிற்கும் ஆண்மைக்கும் நேரடியான தொடர்பு உண்டு. உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா, இப்ப நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு முள்ளு உங்களை குத்திருச்சு. அந்த முள்ளுக்கு பக்கத்திலே ஒரு குட்டி பாம்பு ஒண்ணு சுருண்டு படுத்திருக்குது. டக்குன்னு அதுவும் ஓடுது. நீங்க சரியா அதை கவனிக்கல. டக்குன்னு உங்க பக்கத்துல இருக்கிறவங்க இடையே உன்னை பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லும் போது நீங்க திரும்பி பாக்குறீங்க, ஒரு குட்டி பாம்பு வேகமா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல பாம்பே உங்களை கடிக்கல. ஆனா பாம்பு கடிச்சதோடைய உங்களுக்கு மனசுக்குள்ள நீங்க ஒரு அறிவு புகுத்தி வச்சிருப்போம் இல்லையா, பாம்பு கடிச்சா வாயில நுர வரும், உடம்பு வீங்கும், நம்ம ஒரு கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டுருவோம். ஸோ பாம்பே கடிக்கல, ஆனா நீங்க மயக்கம் போட்டுருவீங்க. அப்ப என்ன விஷயம் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, மனதுல ஒரு விஷயத்த ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயத்த உள்வாங்கி வச்சுட்டோம், இல்ல அந்த கருத்துக்களை நம்ம உள்ளுக்குள்ள புகுத்திட்டோம் அப்படின்னா அது ஈஸியா உடம்பு மனசு என்ன ஆகும், அதை உடம்பு கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். சேம் இதே தான் நம்ம இங்க ஆண்மையிலும் நடக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானோம் அப்படின்னா ஆண்மை குறைவே இல்லாம நமக்கு ஆண்மை குறைவு இருக்கோ அப்படிங்கிற மனபயத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத இப்ப தெளிவா சொல்லிடுறேன். நம்ம உடம்புல சோகம் இல்ல பயம் சந்தேகம் அதனால ஏற்படக்கூடிய கடுமையான மன உளைச்சல்ல என்ன ஆகும்னா, கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இந்த கார்டிசோல் ஹார்மோன் சுரந்துச்சு அப்படின்னா மூளையில சுரக்கக்கூடிய நம்மளை ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் இளமையாகவும் வச்சிருக்கக்கூடிய இந்த டோப்பமைனையும் செரோட்டோனின் அப்படிங்கிற 2 ஹார்மோனையும் சுரக்க விடாம தடுக்கும். மெயினா அதுதான் அங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ அடுத்தது என்ன ஆகும், அந்த டோப்பமைன் சரியா சுரக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, ஹைப்போதாலமஸ்ங்கிற ஒரு கிளாண்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து பிட்யூட்டரி கிளாண்டுக்கு போக வேண்டிய சிக்னல் ஒழுங்கா போகாது. பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து கீழே இனப்பெருக்க உறுப்புகளை நல்லா சீரமைக்கக்கூடிய லூட்டனைசிங் ஹார்மோனுக்கு ப்ராப்பரா சிக்னல் போகாது. அங்கிருந்து டெஸ்டோஸ்டெரானுக்கு சிக்னல் போகாது. அங்க டெஸ்டோஸ்டெரான் சரியா சிக்னல் போகனால விந்தணுக்களும் சரியா உற்பத்தி ஆகாது, தரமற்ற உயிரணுக்களா உற்பத்தி ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது அடிப்படை அறிவியல் காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்தது இதனால என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு காரணம் இல்லாமலே சோகமா இருப்பீங்க. உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, சுத்தி எதுவுமே நெகட்டிவா நடந்திருக்காது, ஆனா இருந்தாலும் நீங்க ரொம்ப சோகமா இருப்பீங்க. அடுத்தது எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியா ஒரு விஷயத்த நீங்க ஒரு இடத்துல செஞ்சு மாட்டீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு வேலையை செய்ய மாட்டீங்க. ஒரு வேலை செய்வீங்க, அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது இதை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு வேலையை இன்னைக்கு அர்ஜென்ட்டா செய்யணும்னா கூட சரி போ, அவசரம் என்ன, நாளைக்கு செஞ்சுக்கலாம். மந்தத்தன்மையும் மந்த புத்தியும் இதுல அதிகமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, தனிமையை உணர்ற மாதிரியே இருக்கும். எல்லாரும் சுத்தி இருக்காங்க, எல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க, ஆனா இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரியான தனித்து விடப்பட்ட ஒரு மனநிலையில இருப்பாங்க. அடுத்தது இது ஆன்மீக ரீதியா சொல்லணும் அப்படின்னா அதுக்கு பேர் உள்ளுணர்வு சோர்வுன்னு சொல்லுவாங்க. உள்ளுணர்வு சோர்வு அடைஞ்சிருச்சு அப்படின்னு. சரி, இந்த உள்ளுணர்வு சோர்வு என்ன நமக்கு புரிய வைக்குது அப்படின்னா, இந்த உடல் மனம் நம்மளுடைய எமோஷன்ஸ் உள்ளுணர்வுகள் இது எல்லாமே என்ன கவனி, என்ன பாரு, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்கிற விதம் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளை உணர்த்துது. காரணம் இல்லாத சோகம், சத்து பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது, எதுவுமே நாட்டம் இல்லாதது, தனிமையில் இருக்கிற மாதிரி. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம அதை மாத்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா தூங்கணும். ஃபர்ஸ்ட் நிம்மதியான தூக்கம், 2வது ஒரு சின்ன சின்ன உடற்பயிற்சி, 3வது சின்ன சின்ன மெடிடேஷன்ஸ், 4வது பாசிட்டிவான என்வரன்மெண்டல் இருக்கிறது, ஒரு பச்சை பசையில பாசிட்டிவான என்வரன்மெண்டல் இருக்கிறது, இல்லை நல்ல நம்மளை சிரிச்சு வச்சு நம்மளை சிரிக்க வைக்கிற, நம்மளை சுற்றி நல்லா இருக்கக்கூடிய ஒரு என்வரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வுகளோடு இருக்கிறது. நம்ம கிராட்டிடியூட், இதெல்லாம் மனம் சார்ந்த சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு இது நல்லா புரியும். கிராட்டிடியூட்னா என்ன அப்படின்னு எல்லாத்துக்குமே நன்றி சொல்றது. இறைவன் நமக்கு இந்த உலகத்தை கொடுத்ததுக்கு, நம்ம படித்த நல்ல தாய் தகப்பனுக்கு, நமக்கு கிடைச்ச மனைவிக்கு, நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுக்கும், நம்மளோட தொழிலுக்கு, நம்ம வேலை செய்கிற இடத்துக்கு, எல்லாத்துக்குமே நன்றி உணர்வோடு இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லா செயல்களுமே பார்க்கும்போது உடல் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம கிட்ட என்ன கொஞ்சம் கவனி, மன ஆரோக்கியத்தை கவனி அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பு நம்ம கிட்ட சொல்லுது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மனதை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாலே ஆண்மை நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுல நம்ம தெளிவா தெரிஞ்சிருப்போம். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு நம்ம பகலவன் சித்தா ஹாஸ்பிட்டல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இந்த மாதிரியான ஃபர்தர் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்மை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களுக்கும் அதனால எந்தெந்த உபாதைகள் ஏற்படுது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பகலவன் சித்த சிகிச்சை மையம் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, அதாவது சேலத்துக்கு அருகாமையில் ஈரோடு பக்கத்துல இருக்கக்கூடிய திருச்செங்கோடுல தான் வந்து என்னுடைய கிளினிக் இருக்கு. எங்களுடைய கிளினிக் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா காலையில 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். வாரத்துல எல்லா நாட்கள்லுமே கிளினிக் உண்டு. நீங்க எப்பனாலும் வரலாம். பர்சனலா என்ன மீட் பண்ணணும், எங்கிட்ட பேசணும் அப்படின்னா முன்கூட்டியே வந்து தகவல் தெரிஞ்சுக்குங்க. நான் அவைலபிள் இருக்குன்னா இல்லையாங்கிற தகவல் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா எனக்கு 2 கிளினிக் இருக்கு. ஒன்று திருச்செங்கோட்டில், இன்னொன்று வந்து சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா 2வது வாரம் புதன்வியாழன், 4வது வாரம் புதன்வியாழன் நான் சென்னை வந்து வருவேன். ஸோ அங்கே என்ன மீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக என்ன மீட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட மருந்தோட விலைகள் எல்லாமே ரொம்ப கூடுதலாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, தரமான பொருட்கள் எதுவுமே விலை குறைவுல கிடையாது. அதனால நாங்கள் தரமில்லாத பொருட்களை வாங்கி மருந்துகள் செய்யறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால எங்ககிட்ட தரமான பொருளா வாங்கி மருந்து செஞ்சோம்னா தான் மருந்து வேலை செய்யறதுனால எங்ககிட்ட இந்த 1000-2000 கொடுங்க, இந்த விலை கம்மியில் இல்லையா, இதை விட விலை கம்மியில் இல்லையான்னு கேட்கறவங்களுக்கு எங்ககிட்ட உண்மையாலுமே மருத்துவம் கிடையாது. ஸோ உங்களோட டைமை என்கிட்ட பேசி உங்களோட டைமை நீங்க வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, எங்ககிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதிகமா இருக்கும், ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோயை முழுமையா குணப்படுத்திட்டு தான் ஆண்மைக்கு நாங்கள் மருந்து கொடுப்போம். எடுத்த உடனே ஆண்மைக்கு நாங்கள் மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா வேலை செய்யாம போறதுக்கு காரணம் என்னன்னா, அடிப்படையில் இருக்கக்கூடிய நோயை நம்ம சரி பண்ணல, அதனால விளைவு இந்த மருந்து வேலை செய்ய விடாம பண்ணிடும். அதனால அதை சரி பண்ணிட்டு தான் இதை நம்ம வந்து இதுக்கான மருத்துவம் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ எங்ககிட்ட நீங்க மருத்துவம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். டயட் கம்பல்சரி ஸ்ட்ரிக்ட் டயட் இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள தோணுச்சுன்னா, என் மேல நம்பிக்கை இருந்தால் மட்டும் டிஸ்பிளே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. நான் வந்து எப்போ ஃப்ரீயா இருக்கணும், ஏன்னா ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 500-1000 பேர் மெசேஜ் ஒரே நம்பருக்கு அனுப்புறாங்க. நான் வந்து அத்தனை பேருக்கும் ரிப்ளை பண்ணணும். அத்தனை பேர், சில பேர் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் சேட் பண்ணா மட்டும் போதுன்னு விருப்பப்படுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப சேட் பண்றவங்களுக்கு சேட்டிங்லையும், பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன். நான் மருந்து வேலை செய்யணும், இங்க வர நேரில் கிட்டத்தட்ட ஹைதராபாத்ல இருந்து, டெல்லியில இருந்து வந்து, அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல திருநெல்வேலியில இருந்து, சென்னையில இருந்துலாம் வந்து என்ன நேர்ல வந்து பார்க்கணுங்கிறதுக்காக வராங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க ஃபோன் பண்ணும்போது என்னால கண்டிப்பா ஃபோன் எடுக்க முடியாது. ஏன்னா அங்கிருந்து அவ்வளவு தூரம் மெனக்கெட்டு வரவங்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். ஆனா ஃப்ரீயா இருந்தேன்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட நான் வந்து பதில் கொடுப்பேன், பேசுவேன். ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. தரமான மருந்துகளுக்கு, தரமான மருத்துவத்துக்கு, சரியான மருத்துவத்துக்கு நாங்க வந்து கொடுக்க தயாரா இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்துல, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.